பிஸ்னஸுக்கு வந்து என்ன பிரிண்டிங் ரிலேட்டடாக எந்தெந்த மாதிரி பேப்பர் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலைன்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரியும். ஆக்சுவலாக டிசி புக்கு, கேஷ் வவுச்சரு, கேட் பாஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து நம்ம புக்ஸ் தான் பிரிண்ட் பண்ணுவோம். அதில் வந்து ஃபஸ்ட் காப்பி வந்து ஒயிட் தான் இருக்கும், செகண்ட் காப்பி தான் கலர் காப்பி இருக்கும். கலர் காப்பியில் வந்து பிங்க்கு, எல்லோ, க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி 4 காப்பீஸ் இருக்கும். இதுலேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி சைஸஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டைரெக்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். விசிட்டிங் கார்டு வந்து 270 GSM 300 GSM யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து கிளாசி லேமினேஷன், மேட் லேமினேஷன்ட்டு இருக்குது. சிந்தட்டிக் கார்டு வந்து தனியாக இருக்கும், அது கிழிச்சாலும் கிழியாது அந்த இது. அது வந்து மைக்ரானில் மென்ஷன் பண்ணுவோம். டெக்ஸ்சர் கார்டு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இவ்வளோ தான் விசிட்டிங் கார்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் எது வேணும்னாலும் அது உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லெட்டர் பேட் வந்து 80 GSM இல்லைனா 100 GSM இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். இதுலேயே சிங்கிள் கலர், மல்டி கலர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பெனி ப்ரொஃபைலு, ப்ரௌச்சர்ஸ் இது வந்து 130 GSM, 110, 130, 170 GSMலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருக்கும். போர்டாக உங்களுக்கு வேணும்னா 300 GSM யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து வினைல் ஸ்டிக்கர் இருக்குது, நார்மல் ஸ்டிக்கர் இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து எது எந்த இடத்துல கரெக்டாக சூஸ் ஆகுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஷாப்பு வந்து டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.